சூப்பராக இருக்குது சார். அது சாமி ரூபமாக வர்றதுலாம் நல்லாயிருக்கு. சிவன் வேடத்தில் வர்றது நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. சிவன் மாதிரி வந்திருக்காரு, சூப்பராக இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது, பக்காவாக இருக்குது படம். எல்லா படத்துலையும் சாமி வரும்போது ஒரு க்ரூஸ் பம்ப்ஸ் வருது, பயங்கரமாக நல்லாயிருக்கு சார். பார்த்துருக்கேன். இது சூப்பராக இருக்குது. செகண்ட் பார்ட்டு நல்லா ரொம்ப பழைய கதை, அதில் ஃப்ளாஷ்பேக் எல்லாம் சொல்கிறாங்க, அது நல்லா தத்ரூபமாக இருக்குது. நல்லா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க, நல்லாயிருக்கு சார். ஜெயராம் நல்லா ஃபஸ்ட்டு அவரை கொஞ்சம் டம்மி மாதிரி காட்டிட்டு லாஸ்ட்டாக சும்மா செம்மையாக காட்டியிருக்காங்க வில்லன். அவர் தான் வில்லனே. மியூசிக்லாம் நல்லாயிருக்கு. எல்லாமே சாமி சிவனாக வர்றது தான் ரொம்ப நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கூஸ் பம்ப்ஸாக நல்லா இருந்துச்சு. அரசாமி அந்த சவுண்ட் எஃபெக்ட் பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா விஷுவலாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இதோட ஃப்ளாஷ்பேக் காந்தாரா 1ஓட இது வந்து காந்தாரா 2 வந்து அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளாஷ்பேக்ஸ் தான் இது சொல்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக் வந்து செம்மையாக இருந்துச்சு. எல்லோரும் வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ரெண்டுமே செம்மையாக தானே இருக்குது. இதில் என்ன ஃபஸ்ட்டு செகண்ட் இருக்குது, செகண்டும் சூப்பராக இருந்துச்சு. இல்லை அப்படிலாம் இல்லை. காந்தாரா 1 பார்த்தா அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது, செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் இன்டர்வல் வந்து செம்மையாக முடித்தாங்க. அந்த இன்டர்வல் வந்து ஒரு சின்ன சீனில் தான் முடித்தாங்க, அதுவே செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இன்டர்வலே விட்டாங்க, அது செம்மையாக இருந்துச்சு இன்டர்வலே. அதெல்லாம் சூப்பராக இருந்தது. பாலிவுட் அளவுக்கு அப்படி சொல்லலாம், ஆனால் அது வந்து சரியானு தெரில எனக்கு. அது ஆனால் சூப்பராக இருந்தாங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. சாட்டிஸ்ஃபைடு. இல்லை அப்படிலாம் எதுவுமே இல்லை. படம் சூப்பராக எடுத்திருக்காங்க, நல்லா தான் இருக்குது. இது வந்து கண்டிப்பாக ப்ரீக்வல் வந்து இவ்வளோ நல்லா எடுக்க முடியும்னு எதிர்பார்க்கல. பிகாஸ் அவங்க நல்லா அதை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. மியூசிக் அவுட் ஆஃப் வேர்ல்டு, பயங்கர ட்விஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். நிறைய கூஸ்பம் மொமெண்ட்ஸ், மெஸ்மரைசிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் அந்த ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்டோரி லைன் செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் நல்லா செம்ம ஃபயராக போகுது. எத்தனை ட்விஸ்ட் இருக்குது, அத்தனை ட்விஸ்டஸ் இருக்குது. பயங்கரமாக இருக்குது படம். இல்லை செகண்ட் பார்ட் வந்து 100 டைம்ஸ் ஜாஸ்தி கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட் பார்ட்டை விட. ஸ்டண்ட் சூப்பராக இருக்குது, மியூசிக் சூப்பராக இருக்குது. ருக்மணி ஆக்டிங் அண்ட் ஹீரோ ரிஷப் ஷெட்டியோட ஆக்டிங் செம்மையாக இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பயங்கர அவுட் ஆஃப் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். மேக்கிங்கில் குறையில, ஒரு கேப் கூட கிடையாது. செம்மையாக இருக்குது மூவி ஆக்சுவலி. இல்லை நல்லா இருக்குது ஆக்சுவலி. நம்ம வந்து சில பேர் லேக்னு சொல்லுவாங்க, பட் அந்த மாதிரி எதுவுமே லேக் இல்லை. பிகாஸ் அது செட் பண்ணால் தான் உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் என்ஜாய் பண்ண முடியும். பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம் மூவி. கான்செப்ட் வந்து எப்படி அந்த ஓல்டன் டேஸில் அந்த கிங்கு ட்ரைபல்ஸு எப்படி அவங்க இது பண்ணாங்க, கண்ணிங்க எப்படி இருக்காங்க, அந்த மாதிரி தான். பட் ஸ்டோரி சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். பட் நிறைய கூஸ்பம் மொமெண்ட்ஸ் இருக்குது கண்டிப்பாக. ஒரு 7 to 10 கூஸ்பம் மொமெண்ட்ஸ் இருக்குது கண்டிப்பாக செம. அதோட 10 times 50 times பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடலாம். மியூசிக் ஆசம், சான்ஸே கிடையாது. இல்லை பயங்கரமாக இருக்குது. எப்படி இவ்வளோ ஹைப்பே இல்லாமல் நிறைய பிக் ஸ்க்ரீன்ஸே கொடுக்கல ஆக்சுவலி. இவ்வளோ செம்மையாக இருக்குது மூவியை. கண்டிப்பாக கொடுக்கணும் நிறைய. எல்லா ஃபேமிலியோட பயங்கரமாக பார்க்கலாம். விஎஃப்எக்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது. லேகே கிடையாது. நம்ம எந்த குறையும் சொல்ல முடியும். மல்டி லேயரிங், செம காம்ப்ளெக்ஸ் ஸ்டோரி லைன், பயங்கரமாக இருக்குது மூவி. கதை புரியுது, ஈஸியாக புரியுது. கண்டிப்பாக நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. அதாவது ஃபஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா வந்துடலாமா, ஃபஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் பார்ட் வந்து ட்ரிபிள் மடங்கு சொல்லலாம். உங்களுக்கு ஃபஸ்ட் பார்ட் வந்து கிளைமேக்ஸ் தான் ஹைலைட்டு. இதில் வந்து உங்களுக்கு மொத்த படமே ஒரு எப்படி சொல்ல கிராண்டாக இருக்குது. விஎஃப்எக்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது படம். ரிஷப் ஷெட்டி, அதுக்கப்புறம் ருக்மணி பிரிச்சிட்டாங்க அவங்களுமே. நல்லா இருக்குது படம். நான் அதான் நேற்று ப்ரீமியரே பார்த்துட்டேன் நான் படம். இன்றைக்கி திருப்பி வந்து நான் புக் பண்ணலாம், திருப்பி வந்து பார்த்தேன். படம் நல்லா இருக்குது. அதான் செகண்ட் டே பார்க்கும்போது மெயினாக விஎஃப்எக்ஸ் அதெல்லாம் உட்காந்து பார்த்துருந்தேன். நல்லா இருந்தது படம், உண்மையாக நல்லா எடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் வந்து அந்த ஸ்டோரி எடுத்துகிட்டு போகிறதையும் கொஞ்சம் ஸ்லோவாக, அந்த அதே மாதிரி காமெடிலாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலை டப்பிங்னால. ஆனால் உங்களுக்கு அந்த இன்டர்வெல்லேருந்து அந்த படம் பீக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, நல்லா இருக்குது. இன்டர்வெல்லேருந்து உங்களுக்கு படம் போது கிளைமேக்ஸ் 30 minutes ஹைலைட் உங்களுக்கு விஎஃப்எக்ஸ் தான்.